வருஷம் உங்க அப்பனுக்கு தானடா சாமி வரும். வடக்கு தெருக்கார ஆடுறான். ஏண்டா உனக்கு சாமி வரல? வந்துருச்சுடா. மூஞ்ச தெரியுது பாரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வீட்டுக்காரனை விடாத. வடக்கத்துக்காரனை விடாத. வீட்டுக்காரன் அடிச்சீங்க. இருக்கிறது ஒரு சாமி. ரெண்டு பேருக்கு சாமி வந்தது. இப்ப பாரு, அந்த மாடனை இந்த மாடனை குத்த போகுது. என் பேர சொல்லி ஆட்டத்தை நிறுத்துடா. அது பாரு, எது பாரு, இந்த வாடனை பார்த்தாடா கேட்கிறேன். நான் தான் உண்மையான மகன். என்ன பார்த்தா யாருன்னு கேட்கிறேன். நான் மனுஷன் இல்ல, நான் கட்சி தெய்வன்டா. என்ன வெயில அப்பப்பா. காத்தமுத்து, சூடா ஒரு டீ போடு. ஆமா, வடை இன்னைக்கு போட்டது தானே? அட போங்க மாமா, தினம் வர 10-15 திண்ணி பயிலுவ கூட இன்னைக்கு வர காணோம். தீனி பட்டாளம் கூட ஸ்ட்ரைக் பண்ணுதா? நாளையில இருந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா கடன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு வயலையும் காணோம். எல்லா பசங்களும் வடக்கு தெரு பிச்சை கடைக்கு போயிருக்கானுங்க. அவனையும் அவன் பேர் மாதிரி ஆக்கணும்ல. அத்தா சரி, சூடா ஒரு டீ போடு. காலையில இருந்து போனியே அவளை காசு கொடு. ஏ ராம்சுப்பே, ராம்சுப்பே, முக்கியமான விஷயம் வாயா. எனக்கு வேலை இருக்கு. போனா போயேன். எனக்கு என்ன, உன் மவன் அந்த பயம் அவளை பாக்குற விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். எனக்கு என்ன, விவசாய கட்ட குடும்பத்துல நல்லா மாட்டிக்கிட்டோம். குண்டு போட்டோன்னு வந்துருவானுங்களே. காத்தமுத்து, உன் கடைக்கு போனிதானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. எந்த சிரிக்குமால எந்த சிரிக்குமா பார்த்தான். என் மகனுக்காக என் தங்கச்சி மக தயாராகிட்டு இருக்கான். ஆமா, என் மகன் பார்த்தான்னு சொன்னீங்க. எந்த சிரிக்குமா சொன்னா? நான் சொல்ல போறத தாங்குற அளவுக்கு உடம்புல சக்தி இருக்கணும். மச்சானுக்கு ஒரு பழம் கொடு. பல வயசுக்கு அப்படியே என் கணக்குல ஒரு டீ கொடு. குடுப்பா குடுப்பா, சீக்கிரம் குடுப்பா. எந்த பயமாவே ஏமான வளைச்சு போட்டது? சொல்றேன் இருண்ண. மாயாண்டியா போறது? ஏ மாயாண்டி என்ன, உன் தோட்டத்துல எவ்வளவு களவாணி பாய் பூந்துட்டானா? வா, விவரமா சொல்றேன். காத்துமுத்து, டீ ரெடி பண்ணு, பார்ட்டி வந்துகிட்டு இருக்கு. உட்காருங்க. என்ன நல்லா கலக்கு. உங்க தோட்டத்துல எவ்வளவு களவாணி பாய் உள்ள போனதா கேள்வி. எந்த கழுத களவாணி பையன்னு சொல்லு. அவனை வெட்டி தோட்டத்துக்கு உரமாக்கி போட்டுறான். சொல்றேன். நான் ஒத்த விட்டுக்காரன். ரொம்ப ஜாக்கிரதையா தான் சொல்லணும். நான் சொல்லணும்னா நீ நிதானத்துக்கு வரணும். நீ நிதானத்துக்கு வரணும்னா நல்லா சாப்பிடணும். காத்தமுத்த, அண்ணனுக்கு ஒரு மசால் வடையை வெட்ட. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த வருஷம் அம்மங்கொடைக்கு நடிகை நந்திக்குமாரி மன்ற சார்பில் கண்டிப்பா ரெக்கார்ட் டான்ஸ் தான் போடணும். மூளை இருக்காடா? அம்மனுக்கு டான்ஸ் வேண்டாம், வில்லு பாட்டு தான் வேணும். சும்மா இருங்க மச்சான். வீட்டுக்காரிட்ட தான் அடி வாங்குறீங்க, டான்ஸ்காரிட்ட கொஞ்சம் இடி வாங்குங்க. அது இருக்கட்டும் பல வேஷம். முதல்ல என் தோட்டத்து களவாணி பயில பத்தி சொல்லு. அதுக்கப்புறம் இவர் கதையை முடி. அதுக்கப்புறம் ஊர் கதைக்கு போ. என் பையன் எவ்வளவு சுத்துறான்னு சொல்லு. பல வேஷம். என் தோட்டத்து களவாணி பயில பத்தி சொல்லு. சொல்லல, நீதான் களவாணி பையன் நினைக்க வேண்டியது இருக்கும். இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லையா? விஷயம் முத்தி போச்சு. கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? காத்தமுத்த, பல வேஷம் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வேணாம். அதோ போறானே சின்னசாமி, அவ மக ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா. அந்த விஷயம் தான் எனக்கு இப்ப முக்கியம். ஏ சின்னசாமி, கொஞ்சம் நில்லுடா. வணக்கம்ங்க. இந்த ஊர்ல 2 பெரிய மனுஷன் தாங்க இருக்காங்க. ஒண்ணு நானுங்க, இன்னொன்னு அவருங்க. வணக்கம். உங்க பரதநாட்டியத்தை பாக்குறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். ரம்பா, ஊர்வசி, மேனகா 3 பேரும் மொத்தமா வந்து ஆடின மாதிரி திருப்திங்க எங்களுக்கு. நீங்க இந்த நாட்டியம் நடக்குதுன்னா காரணமே அதுக்கு அவருதாங்க. அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசைங்க. என்னங்க ஆசை? கொஞ்சம் காதை கொடுங்களேன். அப்படி இன்னைக்கு ராத்திரி 1 மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க. என்னயா தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி 1 மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அத அவர் பொண்டாட்டிக்கு போட்டு பார்த்துட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவாருங்க. ட்ரெஸ் தானே, கொடுத்தா போச்சு. ஏய், பாப்பா ஒத்துக்கிருச்சு. 1 மணி நேரத்தை திருப்பி அனுப்பிச்சிடணும். இல்லன்னா என் மரியாதை கெட்டு போயிடும். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரிங்க, ஆனா 1 மணி நேரத்தை திருப்பி அனுப்பிச்சிடணும். எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா
உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem. Naughty boy, spicy girl.